ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போறேன். என்னடா பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? சாப்பாடு தாங்க. கண்டிப்பா வாழை இலையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சாப்பாடு தான். இன்னைக்கு வெனஸ்டே, சரி ஸோ வெளில சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். என்ன சாப்பிட்லான்ட்டு யோசிக்கும் போது சரி மகாராஜா மீல்ஸ்ன்னுட்டு ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டேன். ஓகே, அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து 449 சார்ஜ் பண்ணுறாங்க. 449 வந்து நீங்கள் இது கூகுள் பே பண்ணிடணும். கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி, அப்புறம் உங்களோட லொக்கேஷன் ஷேர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்துடும். ஓவரால் சென்னை ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ அதை ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, மகாராஜா மீல்ஸை பற்றி. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்து நம்மளோட அனுபவம் தான் நமக்கு முக்கியம். அதனால தான் நான் இது வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம், அதனால் எந்த ஒரு மறைவும் இருக்காது. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஏன்னா 33 ஐட்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 33 ஐட்டமும் இருக்கான்னு பார்க்கணும். நல்லா வெயிட்டாக நல்லா தான் சேஃபாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா ஃபாஸ்ட் டெலிவரியும் பண்ணுறாங்க. வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பருங்க. இதில் 33 ஐட்டம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மினி கப்பில் தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஃப்ரூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு வாழைப்பழம் வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம் இருக்குங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றத நம்ம 33 ஐட்டம்ன்றதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறேன். ரெண்டாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களை சொல்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அங்கே போய் சாப்பிட்டா பெரிய இலையாக கொடுப்பாங்களோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. ஸோ நான் இதை ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்றது பிரியாணி தான். ஸோ நானும் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு. முட்டை பொரியல் சூப்பருங்க. பிரியாணி உண்மையிலேயே சூப்பர், சான்ஸே இல்லை. நானும் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன். பட் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரொம்ப மொக்கையாலாம் இல்லை, நல்லா இருக்குது. அடுத்து என்ன சாப்பிட்றது? சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி இது ஏதோ கிரேவி.
இது வெறும் தொக்கு மாரி இருக்கு. நான்வெஜ் கிரேவி மாரி வச்சுருக்காங்க. பட் அது என்ன கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஐ திங்க் மட்டன் தொக்குன்னு தான் நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு பக்காவாக இருக்குது அந்த டேஸ்ட்டு. ஒரு நிமிஷம், நான் மறந்துட்டேன். 33 இருக்கான்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. சாப்பாட்டை பார்த்தோன்னே பசியில் சாப்பிட்றது போயிட்டேன். இப்போ உங்களுக்காக கவுண்ட் பண்ணிடுறேன். இந்த வருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 கரெக்டாக 33 ஐட்டம் இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சப்பாத்தி வித் மட்டன் தொக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணுறது? சிக்கன் 65 ஒன்று சாப்பிடுவாங்க. சிக்கன் 65 ஆர்டினரி, நத்திங் ஸ்பெஷல். அதில் எதுவுமே கிடையாது. நார்மலாக வீட்டில் எப்படி சிக்கன் 65 செய்வோமோ அதேமாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று, காடை தான் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி கூட இது என்ன கணக்கில் சேர்க்கறதுனே தெரியல. ஒரு சின்ன பீஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். சரி, சிக்கன் 65 காடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பண்ணுறது தான். என்ன ஒரு இதுனா, சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். வெந்திருந்தால் மட்டும்தான் சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக பல்ல மாட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரைஸ் போட்டு அது கூட குழம்பு ஐட்டம்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய குழம்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம். சூப்பருங்க, சூப்பராக இருக்கு. கூட நெத்திலி ஃப்ரை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த நெத்திலியோட மேரினேட் எல்லாமே பக்காவாக இறங்கியிருக்கு. இது என்ன மீன் தெரியல. ஏரி மீன் நினைக்கிறேன். ஐ திங்க் கட்லா இந்த மாரி அந்த மீனாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முள் கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. மீன் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்தமாரி கொழுப்புத்தன்மை இருக்கிற மீனெல்லாம் நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணால். நெக்ஸ்ட் கொஞ்சம் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன். இல்லை, நான் சாப்பிட்ற லெவலே வேறு. எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். சூப்பருங்க. குழம்பு இவங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தொக்கு குழம்பு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நண்டு மசாலா உண்மையிலே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வெரைட்டி, இந்த தொக்கு, இந்த மசாலா வெரைட்டிஸில், இந்த கிரேவி மாரி பண்ணுற இந்த ஐட்டமில் எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அதில் அந்த டேஸ்ட்லேயே அவங்களோட சூப்பராக இருக்குது. சிக்கன் மசாலான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அதான் கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குங்க. இதில் எனக்கு இப்போதைக்கு டிசப்பாயிண்ட் ஆனது வந்து மெயினாக இந்த மீன் வந்து ஏரி மீன். ரெண்டாவது வந்து ஸ்லைஸ் மெல்லிஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். டேஸ்ட்டே இல்லை, சக்கை மாரி இருக்குது. வழக்கம் போல் அப்பளம் இது. சரி, இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு செக் பண்ணுவோம்.
பிரியாணிக்கு கத்திரிக்காய் சாப்பிடாமலே விட்டேன். கத்திரிக்காய் நல்லா தான் இருக்குது. இது ரசம் நினைக்கிறேன், நல்லா இருக்கு. இப்போது ரசத்துக்கு இந்த முட்டை மசாலா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. சூப்பருங்க. இது என்ன முட்டைன்னு தெரியல, ரெட் கலரில் இருக்குது. நாட்டுக்கோழி முட்டைன்னு வாங்களோ. நத்திங் ஸ்பெஷல், முட்டையில் ஒன்றும் நத்திங் பெருசாக எதுவும் கிடையாது. அது என்னமோ கலர் மட்டும்தான் சேஞ்சாக இருக்குது. ஒரு ஐட்டம் இதை விட்டேன், இது செக் பண்ணல, இது என்னன்னு செக் பண்ணுறேன். சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 கப்பும் ஒரே கப்பு போட்டு அனுப்பிச்சிட்ருக்காங்க. 2 கப்பு ஒரே கப்பே வந்துட்டுருக்கு. பி ஹியூமன் எரர், எப்படி வேணாலும் இருக்கலாம், தெரியாமல் போட்டிருப்பாங்க. எதுங்க மிஸ் பண்ணிட்டேன், எல்லாமே டச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாமே நார்மல் திங்ஸ் தான், எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான். சூப்பு ஸ்டார்டிங்கில் குடிக்கணும், மறந்துட்டேன் பதட்டத்தில். சூப்பு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேளை சூடாக குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சூடாக குடிக்கலை, இப்போ ஆறிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் பெருசாக தெரியல. ஸ்வீட் கேசரி சூப்பருங்க. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கேசரி மாரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இது பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, இதுவும் சூப்பு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், வெஜிடபிள் சூப். அது நான்வெஜ், இது வெஜ்ஜு. மற்றபடி இது ஒரு ரசம் இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பர். ரசம் சூப்பராக இருக்குங்க. இதுவும் ரசம் மாரி தான் இருக்குது, அதுவும் ரசம் மாரி தான் இருக்குது. இது ஏன்னா எந்த ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரும் இல்லை. ஸோ என்னால் அதை கெஸ் பண்ண முடியல கரெக்டாக அது என்ன குழம்புன்னு. சிக்கன் மட்டன் குழம்பு இருக்குது, மட்டன் தொக்கு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது பிரியாணிக்கு, நண்டு மசாலா, எக்கு, சிக்கன், இது முட்டை, பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா 449, அதாவது 450 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ ஐட்டம் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் எல்லாமே டேஸ்ட் பண்ணுற மாரி இருக்குது. இதில் ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் சுத்தமாக பன் மாரி இருக்குது, டேஸ்டேல சக்கையாக இருக்குது. இந்த மீன் எனக்கு பிடிக்கல. இந்த முட்டை எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. இது என்ன கலரிங் போட்டு இந்த காப்பித்தூளில் போட்டு வைப்பாங்களே முட்டை, அந்த முட்டையை வாங்கி வச்சுருக்காங்கன்னா கேட்டால் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா கலரிங் அப்படி தான் இருக்குது. மற்றபடி பிரியாணி அல்டிமேட், ரைஸ்க்கு குழம்பு எல்லாமே சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 33 ஐட்டம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியும் முடிச்சிட்டோம். பட் ஒரு சில விதம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்து இதுதான் அதுதான்றதை ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்க பெட்டர் ஒரு மெனு பிளே கார்டாட்டம் சின்னதாக ஒரு வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் என்னென்ன இந்தந்த ஐட்டம்ன்றதை நான் வந்து நம்ம ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் டெலிவரி வாங்கி சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஹீட் கம்மியாகிருச்சு. அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து ஓஎம்ஆர்லேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஓகேங்க, 33 ஐட்டம் இருக்குது. பட் இந்த 2 ஐட்டம் ஒரே ஐட்டமாக வந்துருச்சு எனக்கு. பட் இது என்னன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது இது என்ன டிஷ்ஷுன்னு எனக்கு தெரியல, காரக்குழம்பா இல்லை ரசமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வைக்கிற ரசம் இப்படி தான் இருக்கும், ஃப்ளேவரும் அதேமாரி தான் இருந்துச்சு. அதனால தான் அதை ரசம் சொன்னேன். அப்புறம் பார்த்தா இதை சாப்பிட்டா இதுவும் ரசம் மாரி இருக்குது, இது ரசம் தான், இதுதான் ரசம். பட் இது என்னன்னே தெரியல. ஸோ இந்த ஆனால் ஒரே பாக்ஸாக 2 கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இது வந்து அதான் நான் சொன்ன மாரி 450க்கு இது ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்துங்க. ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம், இல்லை வெளியில் போகிறோம் அக்கேஷனலாக. ஆனால் இது 2 பேர் சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா சாப்பிட்றவங்க ஒரே ஆள் சாப்பிட்றலாம், மீடியமாக சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் அன்வான்ட் ஐட்டம்ஸும் கொடுத்து தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க. 33 ஐட்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாழைப்பழம்,
பீடா, அப்புறம் அப்பளம்லாம் நம்மலாம் வந்து நார்மலாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில். அதனால் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கணக்கு தான், அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட்டு, பட் அவங்க லாபம் அவங்களோட செய்கூலி எல்லாமே சேர்த்து தான் அதில் அவங்க வைப்பாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து 100% பிடிச்சது என்னென்னா பிரியாணியும் அந்த குழம்பு ஐட்டம் எல்லாமே அருமையாக இருக்குது. தொக்கு ஐட்டமும் சூப்பராக இருக்குது. ஃப்ரைடு ஐட்டம் வந்து எல்லாமே வீட்டில் நார்மலாக இருக்கிற சிக்கன் 65 காடை 65 மாரி தான் இருக்குது. மீன் டோட்டலாக 0. நெத்திலி ஃப்ரை ஓகே, சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நண்டு சூப்பர். எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணுன்னா கட்டாயம்லாம் கிடையாது. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பட்டன் தட்டுங்க. பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக நான் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக கொடுப்பேன். முக்கியமாக அந்த மாவியை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இன்றைக்கி மாவி வரலைன்னா கண்டிப்பாக மாவியை நான் இந்த இடத்துல விட்டேன்னா இது எல்லாத்தையும் கொட்டி அலங்கோலம் பண்ணுறான். வேலையே செய்யப்பட மாட்டான். அவன் காலை இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்கும், கத்திக்கிட்டே தான் இருக்கான். ஸ்டார்டிங்லேருந்து என்னை விடுங்க, என்னை திறந்து விடுங்கன்னு. அவன் வந்து எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுறான். அந்த ஒரே காரணம் தான் அவனை இன்னைக்கு இந்த டைம் அவன் கேஜியில் இல்லாத டைம் இருக்கக்கூடாது அவன். ஏன்னா அந்த அவனுக்கு ஈவினிங் 7 தான் போவான். நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணணுன்றதுக்காக தான் அவனை தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.